சார் வணக்கம் சார். வணக்கம். சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ மகளிருக்கு வந்து லாஸ்ட் 3 மந்த்தோட ரூ. 3000 சேர்த்து அ மே மந்த்துக்கும் கோடை ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு ரூ. 2000 சேர்த்து 5000 வந்து அக்கவுண்ட்ல இன்னைக்கு காலையில வந்து குடுத்துருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஸ்டாலினோட தோல்வி பயத்தோட வெளிப்பாடு. இதுதான் அந்த திமுகவும் குடும்பத்துக்கு கடைசி தேர்தல்னு தெரியுது. இப்படியாச்சும் மகனை அரியணை ஏற்றிடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் வந்து 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மகளிர்கிட்ட. திமுகனா இந்த காசை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. எடப்பாடியார் வந்து செய்வாருங்கிற நம்பிக்கையும் பேச்சு இருக்கு. இதை சரி கட்டுவதற்கு தான் இது 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறது. ஆனா சிஎம் சார் என்ன சொல்றாருன்னா, பீகார்ல இது போல தான் ஒன்றிய அரசு வந்து முடக்க பார்த்தாங்க. அது போல வந்து மகளிர் தொகை லாஸ்ட் தேர்தல் நேரத்துல காரணம் காட்டி இது வந்து முடக்கிடுவாங்க. அதனால தான் வந்து முன்னாடியே நாங்க குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். பீகார்ல அதற்கு எடுத்த வழக்கு போட்டது யாரு அப்படின்னா பிரசாந்த் கிஷோர். அவங்க யாருன்னா திமுகவோட வியூக வகுப்பாளராக இருந்தாங்க. வழக்கு போட்டது திமுகவோட வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். இதுக்கு பாஜக அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு உளர வேண்டியது அவரோட வேலையா போச்சு, வாடிக்கையா போச்சு. துண்டு சீட்டை கொடுத்தா எதையுமே படிக்காம என்னன்னு வெரிஃபை பண்ணாம உளர்றது அவரோட வாடிக்கையா போச்சு. போய் சொல்றது கூச்சப்படாம போய் சொல்ற அவார்டு ஒரு முதல்வர் கொடுக்கலன்னா ஸ்டாலினுக்கு பொருத்தம் தான் இருக்கும். சார் இப்போ இந்த 5000 கொடுக்கறது வந்து தேர்தல் நேரத்துல வந்து திமுக ஓட்டா மாறும்னு நினைக்கிறீங்களா சார்? இது பெண்கள் மத்தியில இது. அப்ப இப்ப இது கேள்வி வருமா வராதா மகளிர்கிட்ட? முதல்ல ஆட்சிக்கு வந்து 28 மாசம் கொடுக்கல. அதுக்கப்புறம் 1 கோடி மகளிருக்கு தான் தகுதின்னாங்க. 55 மாசம் கழிச்சு தேர்தல் வரதுக்கு 6 மாசம் முடிந்து 30 லட்சம் மகளிருக்கு தகுதிங்கிறாங்க. இப்ப 5000 ரூபான்னு கொடுக்குறாங்க அப்படின்னா கேள்வி வந்து அப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து கொடுக்காம போனதுதானே மக்களிடம் பிரதானமா பேசப்போம். ஆமா சார். இப்போ 2.25 கோடி மகளிர்ல வெறும் 1 கோடி 30 லட்சம்னா பாக்கி இருக்கிற சுமார் 1 கோடி மகளிர் அவங்களுக்கு அந்த 1000 ரூபாயும் நிராகரிச்சு இப்ப அவங்களுக்கு அந்த 5000 ரூபாயும் தகுதி இல்லை அப்படின்னு வரும்பொழுது அப்ப இது மக்கள்கிட்ட வரவேற்பா வருமா இல்லை எதிர்ப்பு ஜாஸ்தியா வருமா? 1 கோடி 30 லட்சம் மகளிர் கூட உண்மை தெரியும்ல. அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் நீங்க தரல, ஏமாத்திருக்கீங்கிறது தானே பிரதானமா மக்கள்கிட்ட போகும். அதுதான் நடக்கும். இப்பதான் வரும் இது வரவேற்பு வராது. இப்போ இவ்வளவு நாள் நீங்க ஏமாத்திட்டு உங்களுக்கு ஒரு ஆதாயம், உங்க குடும்பத்துல இருக்க ஒரு ஆதாயம் அப்படின்னா வேக வேகமா என்ன வேணா பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஓகே சார். சார் தேர்தல் நேரத்துல இது போல மக்கள் கிட்ட காசை காட்டினா ஓட்டு வாங்கிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையில இது போல பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அவர்களோட மிகப்பெரிய நம்பிக்கை மக்கள்கிட்ட வாக்கு 1 கோடி 30 லட்சம் மொழி நமக்கு ஓட்டு போட்டுவாங்க, தன் பையனை எப்படியாச்சும் அரியணை ஏற்றிடலாம் அப்படிங்கிறதான். இந்த தேர்தல் தான் திமுக அந்த குடும்பத்துக்கு கடைசி தேர்தல். இப்படியாச்சும் மகன் அரியணை ஏற்றி நம்ம விளைவிக்கலாம் அப்படிங்கிறது அவரோட திட்டம். எல்லா குடும்ப நலன் சார்ந்த விஷயம்தான். இந்த ஸ்டாலினோட குடும்ப நலன் சார்ந்த விஷயம் தான் அவங்க வேலை எல்லாமே. மக்கள் நலன் கண்டிப்பா கிடையாது. ஓகே ஓகே சார். இது மக்கள் நலன் சார்ந்த விஷயமோ மகளிர் நலன் சார்ந்த விஷயமோ கிடையாது. குடும்ப நலன் சார்ந்த விஷயம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.